என்னண்ணா ஆச்சு? வெளியில போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மார்க்கமாவே இருக்க. பிரியா, நான் சொன்னனே பூஜா, அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணா, அந்த பூஜா அழகா இருப்பாங்களா? ரொம்ப அழகு. என்னை விட ரொம்ப அழகா இருப்பாங்களோ? அப்படியெல்லாம் எனக்கு கம்பேர் பண்ண தெரியல பிரியா. ஆனா சம்திங் ஸ்பெஷல் அவகிட்ட என்னமோ இருக்கு. பார்த்த உடனே பச்சைக்குன்னு மனசுல ஒட்டிக்கிற முகம், எல்லாத்தையும் விட அவளோட புத்தி கூர்மை இருக்கே, சிம்பிளி கிரேட். ஒரு தடவை அவளை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்னு சொல்ற, அதுக்குள்ள அவளோட புத்தி கூர்மையை பத்தி எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இல்ல பிரியா, ஏற்கனவே அவங்கள ஒரு தடவை பார்த்துருக்கேன். பிரியா, அவங்க அந்த குடிகாரனை அடிச்சது கூட ஏதோ ஒரு எமோஷனல் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல அவ்வளவு பரபரப்பான சுச்சுவேஷன்ல அந்த ஆட்டோக்கார நம்பரை நோட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல பிரியா. அண்ணா, விட்டா அந்த பூஜாவுக்கு நீ ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிடுவ போல. பூஜா புராணத்தை இதோட நிறுத்து. கேட்டு கேட்டு என் காதெல்லாம் ஒரே பெயின். சரி, அது இருக்கட்டும். அந்த ஆக்சிடென்ட் பார்ட்டி எப்படி இருக்காரு? யாரு? அஜயா. பேர் என்ன சொன்ன? அஜயா? ரொம்ப மாடர்னா இருக்கே. ஆள் எப்படி? ஆள் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான். அவன் கோவால இருக்கானாமா. அவங்க அப்பா அம்மா எல்லாம் இங்க இருக்காங்க. அவங்கள பாக்குறக்கா ஃபிளைட்ல வந்திருக்கான். ஏர்போர்ட்ல இருந்து வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. கோவால இருந்து ஃபிளைட்லயே வந்தாரு? ஆமா. அண்ணா, அப்ப ஒரு பெரிய பணக்காரரோ? ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவன் நட உட பவுன ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்தா பரம்பரை பணக்கார மாதிரி தெரியறான். பணக்காரன் சொல்ற? என்னன்னா நீ அவர் அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? எதுக்கு பிரியா அவனோட அட்ரஸ்? ஏதோ ஹெல்ப் பண்ண தேங்க்ஸ் சொன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுக்காக அவன் கூட பேச்சு? இதே பூஜா பத்தி சொல்லு. அழகான பொண்ணு, பண்பான பொண்ணு, அடக்கமான பொண்ணு. அவ அட்ரஸ் போன் நம்பர் கேட்டு வாங்கி முதல்ல இருந்தா இப்பவே என் காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. என்ன விடுனா, நான் போறேன். பிரியா, ஹலோ. நீங்களா? என்ன நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களை மீட் பண்ணி பேசலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் உங்களை பார்த்து பேசலான்னு தான் இருந்தேன். என்கிட்டயா? என்ன விஷயம்? அன்னைக்கு என் தம்பியை நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. ஓ. அந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்னால தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. அதான். பரவாயில்லைங்க, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ். இப்போ கூட உங்க தம்பினால தான் உங்களை மீட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? இல்ல, நம்ம 2 பேரோட கல்யாணம் நடக்காம நின்று போனது உங்க தம்பிக்கு ரொம்ப வருத்தம் போல இருக்கு. என் தம்பிக்கும் உங்க தங்கைக்கும் நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்று போனதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அஃப்கோர்ஸ், அதை நான் மனசுக்குள்ளேயே போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உங்கள் தம்பி ரொம்ப எமோஷ்னல் போல இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை பார்த்து பேசியிருக்கான். என்ன சொல்றீங்க? என் தம்பி உங்க வீட்டுக்கு வந்தானா? ஓ, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நினச்சேன். அப்படி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டீங்க. சரி, ராஜா வந்து என்ன பேசினா? என்ன பேசியிருப்பான்? நம்ம 2 பேர் கல்யாணம் நின்று போனதுனால உங்கள் குடும்பத்தில் ரொம்ப வருத்தமும் குழப்பமாக இருக்கான். அதனால் ஏன் உங்கள் பையன் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டிருக்கான். எதுக்கு இவனுக்கு இது தேவையில்லாத விஷயம்? இங்கே பாருங்கள், ஏன் இதை தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறீங்க? நம்ம 2 பேருக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிருக்கான். அதான் வீட்டுக்கு வந்து பேசியிருக்கான். என்னதான் இருந்தாலும் வீட்டில் பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அவன் வந்து உங்க வீட்டில் அப்படியெல்லாம் பேசினா? அவன் பேசினதெல்லாம் விடுங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நம்ம கல்யாணம் நடந்தா உங்களுக்கு சந்தோஷமா வருத்தமா? என் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு தனியாக விருப்பம்லாம் கிடையாது. எங்க வீட்டில் பெரியவங்க பார்த்து நடத்தி வைக்கிற கல்யாணத்தை தான் நான் விரும்புவேன். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஏன் முடிவும் கூட. ஓகே, ஃபைன். உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. என் விருப்பத்தை நான் சொல்கிறேன். இந்த கல்யாணத்தில் எனக்கு பரிபூர்ண சம்மதம். சுற்றி வழிக்காமல் ஃப்ராங்காக பேசுகிறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்து பேசட்டுமா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, என் அப்பா அம்மா முடிவு தான் ஏன் முடிவுன்னு.
நீங்க வந்து பேசுங்க. அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா எனக்கும் ஓகே தான். ஓ தேங்க்யூ ஸோ மச். நான் கூடிய சீக்கிரமே வந்து பேசுகிறேன். நானும் அப்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த இன்ஸ்பெக்டர் அந்த சாந்தி கிட்ட 20 நிமிஷமா கடலை போட்டுட்டு இருக்கான். அதான் கல்யாணம் நின்று போச்சு. அப்புறம் எதுக்காக நடு ரோட்ல வழி மறிச்சு இப்படி வழி என்ன? டே ராம், என் ட்ராக்ல தேவையில்லாம நீ புகுந்த உன்னை இல்லாமலே பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. டேய். சரிம்மா, நான் போய் பில் செட்டில் பண்ணிட்டு வரேன். வீட்டுக்கு போயிடலாம். பில்லா? என்ன பில்லு? ஹாஸ்பிட்டல் பில்டா. ஹாஸ்பிட்டல் பில்லா? நாம எதுக்கு கொடுக்கணும்? டேய் அஜய், என்னாச்சு உனக்கு? ஆமா, யார் நீங்க? நான் யாரா? ஐயோ, ஆக்சிடென்ட் ஆகி தலைக்கு அடிபட்டது. மூளைக்கு ஏதாவது ஆயிடுச்சோ? ஆக்சிடென்டா? யாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன பண்றது இப்போ? டாக்டர் டாக்டர். டாடி, பயந்துட்டீங்களா? டேய், என்னடா நீ? ஏன்டா இப்படி பண்ற? சும்மா விளையாட்டுக்கு டாடி. போடா, இதெல்லாம் விளையாட்டா? நான் எப்படி ஆடி No போயிட்டேன் problem. தெரியுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல டாட். உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. பயப்படாம போய் பில்ல கட்டிட்டு வாங்க. போங்க, நம்ம கிளம்பலாம். டேய் அஜய், உனக்கு விளையாட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. போங்க, போயிட்டு வாங்க டாடி. ஹாய் அஜய், ஹாய். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்ன விளையாடுறீங்களா? நான் மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு உங்களுக்கு ஆசையா? இன்னைக்கு உங்க பர்த்டே இல்ல, அதான் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க அப்பா பேச்சு வாக்குல சொன்னதை பிடிச்சிக்கிட்டு பொக்கையோட வந்துட்டீங்களே. நீங்க ரொம்ப ஷார்ப்புங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவன் பெரிய அதிர்ஷ்டசாலியா இருப்பான். சென்னை ரொம்ப மாறிடுச்சுங்க. ரோட்ல யாராவது அடிபட்டு கிடந்தா கண்டுக்காம போயிடுவாங்க. ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா இப்ப பரவாயில்லங்க. உங்களை மாதிரி, வினோத் மாதிரி நல்ல ஆட்களும் உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. அடிப்பட்டவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து பிறந்த நாள் தெரிஞ்சுக்கிட்டு பொக்கையெல்லாம் கொடுக்குறீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். ஐயோ, நீங்க என்ன புகழ்ந்து தள்ளிடுவீங்க போல இருக்கு. நான் கிளம்புறேன். பூஜா, ஒரு நிமிஷம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கணும். எதிர்பாராம ஆக்சிடென்ட் ஆகி இங்க வந்துட்டதால என்னால பர்த்டே கொண்டாட முடியல. அதனால நாளைக்கு வீட்டுல சின்னதா ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்கேன். அதுல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் கண்டிப்பா கலந்துக்கணும். நான் கண்டிப்பா வருவேன். யார் அந்த ஃப்ரெண்டு? யார பத்தி அதாங்க பேசுறீங்க? உங்க கூடவே இருந்தாரே, அவரை தான் சொல்றேன். ஓ, அவரா? அவர் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க. இந்த ஆக்சிடென்ட்ல தான் நான் அவரை மீட்டே பண்ணேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் தெரியாது. நான் உங்களோட ஃப்ரெண்டுனே நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவர் என்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்காரு. அந்த விசிட்டிங் கார்டுல கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நான் அவரை கான்டாக்ட் பண்ணி நாளைக்கு அவரை இன்வைட் பண்ணிடுறேன். ஓகே தென், டேக் கேர். பை. ஓகே, பாய். என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லண்ணே, ஐ அம் ஆல் ரைட். வர வழியில ஆட்டோக்கும் எனக்கு சின்னதா ஒரு டசல். யார் பலசாலின்னு நான் மோதினதுல ஆட்டோ 10 அடி தள்ளி படிச்சுனா பாத்துக்கங்களேன். ஜோக்கா? சீரியஸா அடிபட்டுதா? கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கரெக்டாவே பொருந்தும். அண்ணி, வந்த உடனே கலாய்க்கிறீங்களே. டேய், ஹாஸ்பிட்டல் வாசனை வருது, போய் குளிச்சிட்டு வா போ. சித்தப்பா, sit down. ஆஹா, குட்டிமாவை கவனிக்கவே இல்லையே. சாரிமா. சாரிலாம் இருக்கட்டும். இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே? பாருங்க, ஜாலியா கொண்டாடலாம் எவ்வளவு ஆசையா இருந்தோம். அவ்வளவுதானே. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடிட்டு என்ன? நாளைக்கு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சிருக்கேன். அசத்திடுவோம்.
நிஜமாவா? குட்டிமாவை ஏமாத்துவானா நானு? கண்டிப்பா நாளைக்கு பார்ட்டியை செலிப்ரேட் பண்றோம். எஸ். மறுபடியும் பிரிஞ்சிடலான்னு சொல்லாத, என்னால அது முடியாது. சார், யாரும் என்ன கடத்தல, நானா தான் விரும்பி போனேன். நீ என்ன மறந்துட்ட, சத்தியமா நான் செத்து போடுவேண்டா. காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற உங்களோட உறுதியை நான் பாராட்டுறேன். ராஜா, அக்கா, ஏன்டா அழுதுட்டு இருக்க? மனசுல நிம்மதி இல்லக்கா. தனியா உட்காந்து நான் அழணும் போல இருக்கு. ராஜா, கண்ணீர் விட்டு அழுதா கவலை தீந்துருமா என்ன? நிம்மதிங்கிறது மனசுக்குள்ளதான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டா நிம்மதிதான். அது சரி, நீ ராம் வீட்டுக்கு போனியா? என்னக்கா சொல்றீங்க? என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ போனியா இல்லையா? போனக்கா. உனக்கு அவங்க வீட்டுல என்ன வேலை? எதுக்காக நீ அங்க போன? என்னக்கா, நான் ராம் வீட்டு போனதுக்கு நம்ம வீட்டுலதான் எல்லாரும் என்ன திட்டுறாங்கன்னா நீங்களுமா என்ன திட்டுறீங்க? நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கல. உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டது இருக்கட்டும்டா, ஆனா நீ அங்க போனது தப்புதான். அக்கா, இன்னைக்கு உன் கல்யாணம் நின்னு போனதுக்கும் உன் எதிர்காலம் கேள்விக்குறியானதுக்கும் முழுக்க முழுக்க நான் தானக்கா காரணம். நான் செஞ்ச தப்ப நான் தானக்கா சரி பண்ணணும். நீ செஞ்ச தப்ப சரி பண்றேன்னு நீ மேலும் மேலும் தப்பு தாண்டா பண்ணிட்டு இருக்க. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ போய் அங்க பேசினா எல்லாம் சரியாயிடுமா என்ன? அக்கா, நான் செய்யக்கூடாத தப்ப செஞ்சப்ப கூட அப்பாவை தவிர யாருமே என்ன திட்டினது இல்ல. கோவத்துல எல்லாரும் என் கூட பேசாம தான் இருந்தாங்க. ஆனா இப்போ செஞ்ச தப்ப சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது ஏங்கா எல்லாரும் என்ன திட்டுறீங்க? நீ பண்ண தப்பு உன்னை மட்டும் பாதிச்சிருந்தா அத நீ சரி பண்ணிக்கலாம். ஆனா உன்னால 2 குடும்பம் இல்ல பாதிச்சிருக்கு, அத நீ எப்படி சரி பண்ண முடியும்? ராஜா, துன்பத்தை விதைச்சிட்டு சந்தோஷத்தை எப்படி அறுவடை பண்ண முடியும்? சரிடா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நீ அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனையை தீக்கிற அது இதுன்னு எதுவும் தலையிடாத. நீ பேசாம இருந்தாலே எல்லா பிரச்சனையும் தீந்துரும். சரி வா, சாப்பிட போலாம் வா. அக்கா, ஒரு நிமிஷம். நான் ராம் வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மாட்ட பேசினதும் உனக்கு எப்படிக்கா தெரியும்? ராம் என்ன மீட் பண்ணி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவர் ஒரு ஜென்டில்மேன்ரா. அவரை மாதிரி ஒரு நல்ல மனசுல ஆளை பாக்குறது கஷ்டம். அந்த நல்லவரு என்னால தானே உனக்கு கிடைக்காம போனாரு. ஐயோ, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? வா வாடா வா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு. அத்தை, காஃபி குடு. அம்மா, காஃபின்ற பேர்ல தினமும் பாய்சனை குடுப்பியே, எனக்கே உன்ன குடுக்கல? ஏய், நான் குடுக்கற காஃபி உனக்கு பாய்சனா? உனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சுடி. இரு, இனிமே உனக்கு காஃபியே கிடையாது. பாட்டி பாருங்க பாட்டி. ஏன் வாசுகி எப்ப பார்த்தாலும் பிரியாவோட சண்டை போடுற? யாரு? நான் அவ கூட சண்டை போடுறேனா? ஆமா. அவ இன்னும் பல்லே தேய்க்காம காஃபி கேக்குறா. குடுக்க சொல்றீங்களா? ஐயோ, ஒரு கப் காஃபி கேட்டதுக்கு இவ்ளோ பிரச்சனையா? எனக்கு காஃபியே வேண்டாம். அண்ணா, இப்பதான் வரியா? ஆமா. உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன், கேக்கட்டுமா? எதுவா இருந்தாலும் சிம்பிளா கேளு, ஓகே? ஒன்னும் இல்லண்ணா, எனக்கு ஒரு செல்போன் வேணும், வாங்கி தரியா? செல்போனா? ஏன் பிரியா, இது உனக்கே அநியாயமா தெரியல? போன மாசம் தான் உனக்கு ஒரு புது செல்போன் வாங்கி தந்தேன், அதுக்குள்ள என்ன போன் கேக்குற? ஏன் அந்த போன் என்னாச்சு? அது போன மாசம். இப்பெல்லாம் வாரத்துக்கு வாரம் புது புது செல்போனா வந்துட்டு இருக்கு. என் செல்போன் ரொம்ப பழைய மாடலா ஆயிடுச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கும்போது எனக்கு கால் வந்தா என்னால எடுத்து பேசவே முடியல. ப்ளீஸ்ண்ண, எனக்கு ஒரு புது செல்போன் வாங்கி தரியா? வேணா என்னோட போனை நீ வச்சுக்க. இதை பார் பிரியா, செல்போனுங்கிறது மற்றவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக, அது சரியாக வேலை போனதா இல்லையான்னு பார்க்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு மார்க்கெட்டில் புது புது மாடல் வருதுங்கிறதுக்காக மாதம் மாதம்லாம் ஃபோனை மாற்றிட்டு இருக்கக்கூடாது பிரியா. அண்ணா,
அட்வைஸ் மழைய பொழிய ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு உன் அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். செல்போன் தான் வேணும். உன்னால வாங்கி தர முடியுமா முடியாதா? பிரியா இதை பாருமா, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நினைச்சப்பெல்லாம் செல்போன் மாத்துற அளவுக்கு நம்ம பணக்கார ஃபேமிலி கிடையாது. என்ன கடவுளே, இந்த ஜென்மத்துல ஏன் இந்த குடும்பத்துல பொறுக்க வச்ச? அடுத்த ஜென்மத்திலயாவது ஒரு பணக்கார வீட்டுல என்ன பொறுக்கவே கடவுளே. நல்லா வேண்டிக்கோ, அந்த கடவுளாவது உனக்கு நல்ல புத்தி தட்டும். அம்மா குளிச்சுட்டு வரேன், டிஃபன் எடுத்து வை. சரி. இத பாரு, அவ என்ன கேக்குறா? ஒரு செல்போன் தானே கேக்குறா. முடியாதுன்னு சாதிக்கிறானே, நீயாவது ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்க கூடாதா? அத்தை, நீங்க பிரியாக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. அவளை முதல்ல கண்டிச்சு வைங்க. பிரியா, டோன்ட் வரி பிரியா. உனக்கு என்ன செல்போன் தானே வேணும்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உனக்கு கிடைக்கும். பாட்டி, உன்ன மாதிரி இந்த ஃபேமிலியில எல்லாருமே நல்லவங்களா இருந்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாட்டி. யூ ஆர் சோ ஸ்வீட். ரொம்ப நேரமா போன் பில் அடிக்குது, போய் என்னன்னு பாரு போ. ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு. இவ என்ன பண்றான்? எடுத்து பேசலாமா? ஹலோ, நான் அஜய் பேசுறேன். அஜய்னா உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பில் கேட்ஸா இல்ல ஒபாமாவா? ஹலோ, நான் வினோத் கிட்ட பேசணும். இது வினோத் நம்பர் தானே? ஆமா, இது வினோத் நம்பர் தான். நான் வினோத்தோட சிஸ்டர் பிரியா. ஆனா அஜய்ன்ற பேர்ல வினோத்க்கு எந்த ஒரு ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் வினோத்தோட புது ஃப்ரெண்ட் பேசுறேன். என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நேத்து நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் எங்க 2 பேருக்கும் பழக்கமாச்சு. ஓ, அந்த ஆக்சிடென்ட் பார்ட்டியா நீங்க? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நாளைக்கு சின்னதா வீட்ல ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்கேன். அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். கெட் டுகெதர் பார்ட்டிக்கு வினோத் மட்டும் தான் இன்வைட் பண்ணுவீங்களா? ஏன் எங்களெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்களா? வினோத் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டேன். உங்களை எனக்கு பழக்கம் இல்ல, எப்படிங்க கூப்பிடுறது? முதல்ல ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க, அப்புறமா பழகிக்கலாம். ஓகே, நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. ஆமா, வினோத் எங்க? வினோத் குளிச்சிட்டு இருக்கான். ஓகேங்க, நான் ஒரு 1/2 hour கழிச்சு கால் பண்றேன். ஓகே, பை. ஓ, ஃப்ளைட்ல கோவால இருந்து சென்னைக்கு வந்த பணக்கார பார்ட்டி நீதானா? பேர் என்ன சொன்னா? அஜய். என்ன பிரியா, என் ஃபோனும் கையில? யார் ஃபோன்ல? அஜய்னு உன் ஃப்ரெண்டு கால் பண்ணாருனா, அவர் வீட்ல ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியா, உன்னே அண்ணே இன்வைட் பண்ணாரு. அஜயா? பணக்கார ஸ்நேகம் எப்பவுமே ரயில் ஸ்நேகம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் வித்தியாசமாக இருக்கான். அதான் சொன்னேனே, அன்னைக்கு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஹெல்ப் பண்ணேன்னு. அவன் தான் வீட்டில் ஒரு பார்ட்டின்னு ஒன்று மறக்காமல் கூப்பிட்டுருக்கான். பிரியா, நீ ஒன்று பண்ணுறியா? எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நீ வெளியில் போகும்போது ஒரு நல்ல கிஃப்ட் ஷாப்புக்கு போய் ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிடுறியா? என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும்? கிஃப்ட் வாங்குறதால உன் ஃப்ரெண்ட் என்ன என் ஃப்ரெண்ட் என்ன? உன்னையும் தான் பார்ட்டி கூப்பிட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் உன் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் சொன்னேன். ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. பணக்கார பாட்டி, ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி உன்னை அசத்துறேன் பாரு.